சென்னையில் பெய்து வரும் கனமழை காரணமாக முக்கிய பகுதிகளில் சாலை ஓரங்களில் தண்ணீர் குளம் போல தேங்கியுள்ளது. சில இடங்களில் மரங்களும் சாய்ந்துள்ளதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னையில் கடந்த 4 நாட்களாக விட்டுவிட்டு மழை பெய்து வந்த நிலையில் நேற்று முதல் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக சென்னை எழும்பூர் ரயில் நிலையம், புதுப்பேட்டை, ராயப்பேட்டை, அண்ணா சாலை, பூந்தமல்லி சாலை, நுங்கம்பாக்கம், டி-நகர் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் தண்ணீர் குளம் போல் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேலும் புதுப்பேட்டை, லூகா சாலை, ஐஸ் ஹவுஸ், நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கூடிய மழையின் காரணமாக பல மரங்களும் சாய்ந்துள்ளன. போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது. 4 அடி வரை தண்ணீர் தேங்கி நிற்பதால் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் மாநகராட்சி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மரம் துப்புன்னு விழுந்தது. நான் வரும்போது தான் விழுந்தது. டக்குன்னு வண்டி ஓரம் கட்டிட்டேன். நான் கொஞ்சம் மிஸ்ஸாக இருந்தாக்கா எனக்கு எதனா ஆயிருக்கும். நம்ம வண்டி ஓரம் கட்டினதுனால நான் தப்பிச்சேன். அங்கங்கே நிறைய மரம் விழுந்திருக்கு. வர்ற வழியெல்லாம் செம்ம தண்ணியாக இருந்தது. நல்லா இருக்குது இந்த கிளைமேட். முட்டியளவு தண்ணி இருக்கிறதுனால ஆக்சுவலாக வந்துட்டு நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த ஆக்சுவலாக வந்துட்டு வாட்டர் லாகிங் எல்லா பக்கமும் இருக்கிறதுனால வந்து ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே வண்டிங்க போகிறதுக்கும் வரதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ரோடு பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக வந்துட்டு உங்களுக்கு முட்டியளவு தண்ணி இருக்குது. இப்போதைக்கு ஆக்சுவலாக வந்துட்டு நேற்றும் இதே அளவு தண்ணி இருக்குது. தண்ணி போயிட்டே இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா முட்டியளவு தண்ணி தேங்கி நின்றுட்டே இருக்காது.